வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் அடி போற்றி. உலக சமுதாய சேவா சங்கமும் திருப்பூர் மண்டலமும் இணைந்து நடத்தும் இணையதள சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் திருப்பூர் மண்டல தலைவர் பேராசிரியர் அருள்நிதி மறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கும், ஜூம் கோஆர்டினேட்டர் பேராசிரியர் அருள்நிதி சசிகலா அம்மா அவர்களுக்கும், தவத்தை சிறப்பாக நடத்திய பேராசிரியர் அருள்நிதி காந்தி ஐயா அவர்களுக்கும், இறை குரு வணக்கத்தை சிறந்த முறையில் அளித்து கொடுத்த ராதிகா அம்மா அவர்களுக்கும், திருப்பூர் மண்டலத்தில் உள்ள அத்துணை அறக்கட்டளைகளின் தலைவர்கள், அறங்காவலர்கள், செயலாளர்கள், பொறுப்பாசிரியர்கள், மன்ற அன்பர்கள் மற்றும் இணையதளத்தில் இணைந்துள்ள இறையுணர்வு கொண்ட அனைவருக்கும் வணக்கங்கள் பல கூறி, உலக மக்கள் ஓய்வதற்காகவும் மறைபொருள் பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த சித்தர்கள் மகான்களை வணங்கி, சித்தர்கள் மகான்களின் மகிமை என்ற சிந்தனையில் 2வது பகுதியை தொடங்க இருக்கின்றேன். சென்ற 29/11/20 இந்த சிந்தனையின் முதல் பகுதியில் சிந்தாமணி மந்திரம் பற்றியும், திருப்பாற்கடலை கடைந்து அமுதம் எடுப்பது எப்படி என்பது பற்றியும், சித்தர்களுடைய அட்டமா சித்துகள் பற்றியும், பதஞ்சலி சித்தர் வாழ்க்கை வரலாறு பற்றியும் விரிவாக அறிந்தோம். பதஞ்சலி சித்தர் வரலாற்றில் சில முக்கிய நிகழ்வுகளை மீண்டும் சிறிதளவு நினைவு கூறுவது நல்லது என உணர்கிறேன். அவருடைய வரலாற்றில் ஆரம்ப கால பகுதிகளாக அவருடைய காலம் இயேசுபிரான் பிறப்பதற்கு முன் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, BC என்பார்கள். தந்தை அத்ரி மகரிஷி, தாய் அனுஷியா தேவி. இந்த சித்தர்கள்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த பதஞ்சலி சித்தர் என்று அழைக்கப்படுபவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர் சித்தர்கள்லேயே. அதுவும் பாருங்க, ஒரு நல்ல அமைப்பு பாருங்க. இந்த திருப்பூர் மன்றத்தில் நான் ஆற்றுகின்ற இந்த சிந்தனை உரையில் அருமையான அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தரை பற்றி நான் ஆரம்பிக்கும் பொழுது அன்று பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி நிலவு, பெரிய கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சது இந்த வாய்ப்பு. அதுபோல ஒவ்வொரு தடவையும் இவரை பற்றி தொடங்கும் பொழுது அந்த பஞ்சபூத நவகிரக தவங்களை எடுத்து இவரை தொடங்குறோங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. உங்களுக்கு தெரியாது, இவருடைய ஆன்மாவானது இன்னும் சக்தி வாய்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது என்று பல தவம் சித்தி கொண்டவர்கள் இதை உணர்வார்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் உணரக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கும் சத்தியமாக உண்மையாக வரும். அதை நீங்க உணர்வீர்கள். இவர் இந்த பதஞ்சலி சித்தர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதுக்கு என்னென்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிறப்பை பாருங்க. போன தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், உணருங்கள் அதை. தந்தை அத்ரி மகரிஷி என்பவர் சப்த ரிஷிகளில் நட்சத்திரமாக திகழ்ந்தவர்கள். சப்த ரிஷி என்பது ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு சப்த ரிஷிகளாக வருவார்கள். இந்த சப்த ரிஷிகள் அனைத்துமே சிவனுடைய நேர்பார்வையில் இருக்கக்கூடியவர்கள். சிவர் தான் தலைமை சித்தர். சித்தர் ரகசியங்களை, சித்தத்தினுடைய தத்துவத்தை தன்னுடைய மனைவியாகிய பார்வதி கடவுளுக்கு சொல்ல, பார்வதி தன் மகனாகிய முருக கடவுளுக்கு சொல்ல, முருகன் அதை நந்திக்கு சொல்ல, நந்தி மற்ற சித்தர்களுக்கு சொல்லுகிறார்னு சொல்லி திருமூலர் ஒரு இதில் சொல்லுவார். நந்தி அருள்நாதரை நாடிடின் நந்தி நால்வர் ஜனகர் ஜனந்தன் சனாதனன் சனத்துக்குமாரன் சிவயோக மாமுனி மன்ற தொழுத பதஞ்சலி வியாக்கிரமவர் என்றவர் என்னோடு என்மராவார்பார் திருமூலர். அந்த 8 சிவசித்தர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க. அதை விட உயர்ந்தவர்கள் சப்த ரிஷிகள். அந்த சப்த ரிஷிகளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் இவருடைய, அதாவது
பதஞ்சலி முனிவர் அல்லது சித்தர் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய தந்தையானவர் சப்த ரிஷி மண்டலங்களுக்கு வந்தெல்லாம் தலைமை நட்சத்திரமாக திகழ்ந்தார் அப்படின்னா எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் நினைச்சு பார்க்கணும். இவர் இருந்த காலத்துல வந்து சப்த ரிஷிகள் யார், அந்த மண்டலத்துல யார் யார் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அத்ரி மகரிஷி என்று அழைக்கப்படுகின்ற இவருடைய தந்தை தலைமையாக இருக்கிறார். விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், கௌதமர், ஜமதக்கனி, வசிஷ்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 சித்தர்கள் சேர்ந்து தலைமையாக இந்த அத்ரி மகர்ஷி அவர்களை வந்து போட்டுறாங்க. அப்ப அதுலயே அந்த சப்த ரிஷிகள் அப்படிங்கும் போதே சிவனுடைய நேர்பாதவில் அவருடைய சக்தியை டைரக்டாக பெறுகிறார். அது போக இவருடைய மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா அனுஷ்யா தேவி. அந்த அனுஷ்யா தேவி என்பவர் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் தெரியுமா? மும்மூர்த்திகளி என்று அழைக்கப்படுகின்ற சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 பேர்த்தையும் குழந்தையாக ஆக்கி சக்தி படைத்தவர் அவர். ஒரு வரலாறு சொல்லுது. இந்த 3 பேர்த்தையும் குழந்தையா மாத்திருவாங்களாம். அவ்வளவு சக்தி அவங்க. ஒரு வரலாறு இருக்கு. அதெல்லாம் இப்ப நம்ம எடுக்க முடியாது. அப்ப இவருடைய தாயும் தந்தையும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். அதை விட இன்னொரு சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய தந்தை வந்து பிரம்மதேவரின் கண்களிலிருந்து தோன்றியவர். நல்லா கவனிக்கணும். இவருடைய தந்தை பிரம்மதேவரிலிருந்து கண்களில் தோன்றியவர். எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் பாருங்க. அவருக்கு மகனாக பிறந்திருக்கிறார். தாய் தந்தை எவ்வளவு சக்தி வாய்ந்த சித்தர். அது போக ரொம்ப முக்கியமான இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய அம்சம் என்பது வந்து ஆதிசேஷன் அம்சம். இந்த ஆதிசேஷன் என்பது 5 தலை கொண்ட நாகம். இது எங்க இருக்குது அப்படின்னா, திருமால் பள்ளி கொண்டு படுத்திருக்கின்ற திருப்பால் கடலில் அதன் மடியில் அந்த திருமால் உறங்குகிறார். இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமால் அந்த இடத்துல அவர் அவதாரம் எடுக்கும் போது அவர் நாராயணன் என போற்றப்படுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த இடத்துல மட்டும் ஒவ்வொரு அவதாரங்களுக்கு தகுந்த மாதிரி இவர் பெயர் பெறுகிறார் அப்படின்னா, இந்த இடத்துல நாராயணன் என்று பெயர் படும்போது அந்த நாராயணனுக்கு நமது மகான் மகரிஷி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுப்பாரு பாருங்க. எவ்வளவு அருமை தெரியுங்களா? அது நாராயணன் அப்படின்னு அந்த இதுல அழைக்கிறதுக்கு அவர் காரணம் கொடுக்கிறாரு பாருங்க. நாராயணன் என்பது எதனுடைய அடக்கம் என்று கேட்டீர்கள்னா, நாரன் பிளஸ் அயனம். நாரன்னா நீர், அயனம் என்றால் மாற்றம். அது என்ன நீரினுடைய மாற்றம்? அவர் சொல்றது, மகரிஷி மகான் சொல்றாரு, உயிர்கள் அனைத்தும் நீரின் மாற்றத்தால் தோன்றின என்பது பொருளாம். இந்த நாராயணன் சொன்னா இந்த உலகில் தோன்றிய அத்தனை பொருள்கள் அனைத்துமே நீரின் மாற்றத்தால் தோன்றியது அப்படிங்கிறார். எப்படி அப்படி நீரின் மாற்றத்தால் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சயின்டிபிக்கா விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் மகரிஷனுடைய சிறப்பு தத்துவங்கள்ல ஒண்ணு. விதைய மண்ணுல போட்டு தண்ணி ஊத்துறோம். விதையை மண்ணில் புதைத்து நீர் ஊற்றினால் நீரில் உள்ள ஹைட்ரஜன் அணுவானது விதையில் உள்ள நுண்பதிவுக்கு ஏற்ப சுழற்சி பெறுகிறதுங்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு விதைய மண்ணுல போடுறோம், தண்ணி ஊத்துறோம். அந்த தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜனுடைய அணு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விதையில் மறைந்திருக்கிற நுண்பதிவும் பாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குண்டலினி யோக சக்தியை வந்து யாராலும் காண முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஒரு சாதாரண விதையை பிரிச்சு பார்த்தாலே அதுல ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட சக்தி, அதுதான் நுண்பதிவு அப்படிம்பாரு. கண்டுபிடிக்க முடியாத நுண்பதிவு அப்படிம்பாரு. அப்ப அந்த ஹைட்ரஜன் அணுவானது அந்த விதையில் உள்ள நுண்பதிவுக்கு ஏற்ப சுழற்சி பெறுது. சுழற்சி பெற்றது இல்லாம பஞ்சபூதங்களினுடைய சக்திகளை இணைத்துக் கொள்ளுதான். எப்பவுமே ஒரு உயிர் தோன்றுவதற்கு பஞ்சபூதங்களினுடைய அந்த விழுக்காடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சதவீதம் வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 50 விழுக்காடு, 50% ஆகாசமும் மற்ற 4 பூதங்களினுடைய சேர்க்கையும் 50% இருக்கணும். 12.5%. அப்ப 4 12 48, 4 2. மற்ற 4 பூதங்களும் 50%, ஆகாசம் 50%. இந்த மாதிரி வந்து அதுக்கு தான் சொல்றாரு, பஞ்சபூதங்களை இணைத்து அந்தந்த ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி
அப்ப என்ன பண்ண, விதையில் உள்ள நுண்பதிவுகளினுடைய சுழற்சியை வாங்கி பஞ்சபூதங்களினுடைய சக்தியை அதுல திணிச்சு அந்தந்த ரசாயன மாற்றங்களை செய்யுதான். என்னென்ன ரசாயன மாற்றங்களை செஞ்சு என்னென்ன கொண்டு வருது ஏற்படுத்தி முளை, தண்டு, இலை, கிளை, அரும்பு, மொட்டு, பூ, காய் என மாற்றம் பெறுகிறதா. எப்படி கொடுக்குறாரு பாருங்க. இது மாதிரி எந்த சயின்டிஸ்ட் இந்த மாதிரி கொடுக்க முடியல. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், எந்த விஞ்ஞான கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாத, எந்த விஞ்ஞானத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத, எந்த விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்காத, ஏன் மனிதனால் மட்டும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் மனிதனால் மட்டும் முடியும். எப்படி முடியும்? மனிதனுடைய மனம் நுண்ணிய நிலைக்கு இதை கூடி அரிய விஷயம் இது அப்படின்பார். அந்த மாதிரி இவ்வளவு ஒவ்வொரு இதுக்கும் டெஃபினிஷன், அதாவது இங்கிலீஷ்ல டெஃபினிஷனுங்கும் போது தமிழ்ல வரையறைம்பாங்க. ஒண்ணுக்கு இதுதான் வரையறைங்கும் போது அதை கரெக்டா கொடுப்பாரு பாருங்க அவர். அப்ப உலகில் உயிர்கள் நீர்ம பொருள்களின் தன்மாற்றங்களால் தோன்றின வந்தனம்பர். நம்ம ஏற்கனவே தெரியும், நீரின்றி அமையாத உலகு. அதனால இவர் எப்பொழுதுமே நீரில் பள்ளி கொண்டு உள்ளதால் இவருக்கு நாராயணன் என்ற பேர் எப்படிப்பட்ட பேர், நல்ல பேர் இல்லையா? எப்படி சிறப்பான விளக்கம், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இவர் இந்த பதஞ்சலி முனிவர் சித்தரனுடைய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், என்ன ஆதிசேஷன் அம்சம். 5 தலை பாம்பு. அந்த பாம்பு மூச்சு விட்டதுனாலே விஷக்காத்து. நல்லா கவனிக்கணும். அப்படியே அந்த விஷக்காற்று பட்டால் யார் எதிரில் இருக்கிறார்களோ அவர் பூரா அழிந்து போவார்கள். அப்படியே நெருப்பாகி விஷக்காற்று பட்டு அதுலயே அழிஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சக்தியை உடையவர் அவர். அது பெருமாளினுடைய மெத்தைன்னு வச்சுக்கங்களேன். அவர் படுக்கின்ற அந்த மெத்தை, அவர் துயில் கொள்ளும் பாம்பு. அந்த பாம்பினுடைய அம்சத்தையும் சக்தியும் பெற்றிருக்காருன்னா, ஏற்கனவே தாய் தந்தையர்களுடைய சக்தி எல்லாம் பெற்று இந்த பெருமாளினுடைய அம்சத்தையும் அது சேர்த்து இருக்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அப்படி சக்தி வாய்ந்தவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இவ்வளவு பெரிய ரகசியங்கள் அடங்கிய அந்த தந்தை யாரு? அத்ரி மகரிஷி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒவ்வொருங்களுக்கும் சப்தரிஷிகள் இருப்பாங்களாம். ஒவ்வொரு மண்டலங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு யுகங்களிலும் நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு சப்தரிஷிகள் தோன்றுவாங்களாம். யுகங்கள்னு பேசும்போது அதை பத்தி பேசணும்னா நமக்கு மயக்கம் வந்துடும். அவ்வளவு அளவு அதுல பொருளாக பொருள்கள் புதைந்து கிடக்கின்றன. சொல்லுவாங்க, ஒரு தடவை மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவார், இயற்கையினுடைய அதிசயங்களை கண்டுகொள்வதற்கு மனிதனுடைய ஆயுள் பத்தாதும்பார். இயற்கையினுடைய அதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு ஆயுள் பத்தாதும்பார். மனுஷனுக்கே ஆயுள் பத்தாதுன்னா அது இயற்கை ரகசியங்களையே அறிய ஆயுள் பத்தாதுன்னா, அப்ப இறை நிலையினுடைய கடவுளனுடைய ரகசியங்களை அறிவதற்கு கற்ப கால கோடி காலங்கள் ஆகும்பார். அது என்ன கற்ப கால கோடி காலங்கள்னா, அதுதான் ரொம்ப அதிசயம். இந்த இடத்துல கற்பகாலங்கிறது 4 சதுர யுகங்களை சேர்ந்தது. அதை சொல்லிட்டே போனோம்னா அது போயிடும். இந்த பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷன் அவதாரம் பெற்று அவருடைய தாய் தந்தையருடைய 2 பேருடைய சக்திகளையும் பெற்று இவ்வளவு சக்தியா திகழ்கின்றவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட சீடர்களை வைத்திருந்தாருன்னு சொன்னேன் நான் அன்னைக்கு. அப்புறம் எப்படி அவர்கள் சீடர்களுக்கு உபதேசம் பண்றாரு? அதுதான் அசரீரி மூலம் கொடுக்குறாரு. அப்படி அசரீரி மூலம் கொடுத்து கொண்டுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, வியாக்கரண சூத்திரம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அருமையான நூல், கருத்துகள் பொதிந்துள்ள நூல். இவர் மனசுல ஒண்ணு ஓடுது. என்ன ஓடுதுன்னா, நம்ம சீடர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நான் அசரீரி மூலம் இந்த கருத்துக்களை கொடுப்பதற்கு பதிலாக நேர்ல இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிதம்பரம் தில்லையம்பலத்துல பஞ்ச சபைகளில் ஒரு சபையான ராஜசபையை தேர்ந்தெடுக்கிறார். அதுலதான் 1000 மண்டபம் இருக்கு. அந்த 1000 மண்டபத்துல இந்த வியாக்கரண சூத்திரம் என்ற அவர் எழுதிய அந்த நூலை சீடர்களுக்கு நேரடியாக உபதேசம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறார். அதுல ஒரு சீடர் கௌடபாதர்னு ஒரு சீடர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு சில
பணி நிமித்தமாக அவரை வெளியே அனுப்புகிறார். நீ போய் அதை செஞ்சுட்டு வாப்பா, அதுக்குள்ள நான் இது பண்றேன் அப்படின்னு. அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுது. இவர் என்ன பண்றாரு, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மற்ற சீடர்களை அந்த ராஜசபை என்ற ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர வச்சு நடுவுல ஒரு கனமான திரையை போட்டு அந்த பக்கம் உட்காந்து இந்த பக்கம் உட்காந்து இவர் அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பதஞ்சலி முனிவர் உட்கார்ந்துருக்கார், இந்த பக்கம் சீடர்கள் அமர்ந்திருக்கிறார். பதஞ்சலி முனிவர் எந்த அம்சத்துல இருக்காரு? ஆதிசேஷன் அம்சத்துல இருக்காரு. யாராவது பார்த்தாங்கன்னா உடனே அங்கேயே பஸ்மம் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட சக்தி. இவர் பாட்டுக்கு உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த நூலினுடைய கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கருத்துக்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே சீடர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில கேள்விகள் கேட்கிறாங்க. தவம் என்பதுக்கு விளக்கம் கொடுங்க, பரகாய பிரவேசம் எங்களால் முடியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதெல்லாம் போன அமர்வுலயே நான் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்படி இத்தனை காலமாக அசரீரி மூலமாக அவருடைய குரலை, அதாவது அசரீரி மூலமாக அவருடைய குரலை கேட்டுக்கொண்டிருந்த சித்தர்களுக்கு இப்பொழுது கேட்கும் போது பயங்கரமான சந்தோஷம், ஒரு பரவசம் வந்துருச்சு மனசுல. இப்படி கருத்துக்கள், இவ்வளவு இனிமையான குரல், இது இப்படிப்பட்ட நமது குருவை, நமது உயிரே போனாலும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சீடர்கள்லாம் ஒரு முடிவு எடுத்து என்னாலும் பரவாயில்ல குருவை பாத்திரலாம்னு சொல்லி திரைசீலை விளக்கிறாங்க. விளக்குன உடனே அந்த ஆதி சேஷன் அம்சத்தில் அமர்ந்திருந்த அந்த பதஞ்சலி முனிவருடைய அந்த பாம்பினுடைய 5 தலையிலிருந்து வருகின்ற அந்த மூச்சுக்கு விஷமூச்சு ஆனது இவர்களை அப்படியே எரித்து விடுகிறது. சாம்பலாயிடுறாங்க அந்த இடத்துல. இவர் உடனே என்ன சொல்றாருன்னு, அவசரப்பட்டுட்டாங்களே, நான் எல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்பத்தான் பணி நிமித்தமாக இவருடைய சீடர் கௌடபாதர் என்பவர் வெளியே போயிட்டு உள்ள வர்றார். வந்து நிகழ்வெல்லாம் பார்த்த உடனே அப்படியே அழுகிறார். சரி இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே, இவ்வளவு சீடர்கள்ல இவர் ஒருத்தர் தான் மிஞ்சி இருக்காரு, இறைவனுடைய செயல், இவரைத்தான் நம்ம ஒருத்தனை தான் சீடரா இவனுக்கு கொடுத்துருக்கேன்னு இறைவன் உணர்த்துகிறாரு என்னமோ, அதனால இவனையே நம்ம வந்து எரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆதிசேஷன் உருவத்திலிருந்து மனித உருவத்துக்கு வருகிறார். மனித உருவத்துக்கு வந்து கௌடபாதரை தனது சீடனை பார்க்கிறார். அவன் ரொம்ப அழுகிறான், எல்லாத்தையும் பார்த்தவனே இத்தனை பேரும் இதாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நான் வந்து இவங்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுத்த பின்னாடி மனித ரூபத்தில் வந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்று செய்திருந்தேன். அவர்கள் அவசரப்பட்டு திரைச்சீலையை விலக்கி விட்டார்கள். நான் என்ன செய்வது? நீ ஒருவன்தான் எனக்கு சீடராக இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது, அதனால் நீயே சீடராக சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லா கலைகளையும், தவத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் யோக சாதனைகளையும் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்து அவனை நல்ல தவ நிலைகளை உயர்ந்தவனாக்கி நல்ல தியானத்துல ஆழ்ந்து அந்த கடை நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த தியானத்தில் அந்த சமாதி நிலையிலிருந்து அந்த உணர்வுகளை உண்டு பண்ணி அவருக்கு வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரே சீடனாகிய கௌடபாதருக்கு இவர் வந்து அந்த ஆதிசேஷன் உருவத்தை அப்படியே காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூலை எழுதுறார். அதுல இருந்துதான் இவருக்கு பேர் என்ன வந்துச்சு, யோக சாதனைகளினுடைய தந்தைங்கிற பேர் எடுத்தார். இவரை வச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தியானங்களை வகுத்து கொண்டு இருக்கிறோம். அதுல முக்கியமானது அட்டாங்க யோகம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த அட்டாங்க யோகம் தான் தவங்களுக்கு அடிப்படை. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 அங்கங்களை உடையது. இதுல சில நேரத்துல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய, தவத்தால் ஏற்படும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதுனால இது ராஜயோக அங்கன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்த அவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இவ்வளவு சக்தி வாய்ந்த அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இவ்வளவு யோக சாதனைகள் என்று தந்தை ஆகிய இவர் சிந்தாமணி மந்திரம் என்ற ஒரு மந்திரத்தை எழுதுறாரு. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துலதான் நம்ம இப்பதான் பொருள் இதுக்கு அதனுடைய இதுக்கே போகிறோம். சிந்தாமணி மந்திரம் என்ற ஒரு மந்திரம். இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தில்லை சிதம்பரம் பொன்னம்பலத்தில் ரகசிய பீடத்தில் 5 எந்திரங்களை ஒரு எந்திரத்தில் 5 மந்திரங்களை ஒரு எந்திரத்தில் பதித்து அதை வந்து அந்த ரகசிய பீடத்துல பதிச்சுறாங்க. அதுல ஒரு மந்திரம் தான் சிந்தாமணி மந்திரம்.
இந்த சிந்தாமணி மந்திரங்கிறது ஏன் இதுக்கு பேர் வச்சாருன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் போன அமர்விலேயே சொல்லியிருக்கேன். திருப்பாற்கடலை கடையும் பொழுது காமதேனுவும் மகாலட்சுமி வெளியே வரும் பொழுது அவர்கள் கையில் சிந்தாமணி என்ற கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய யோக மந்திரம் அது. அப்படி சிறப்பு வாய்ந்த மந்திரம். ஆனா அந்த மந்திரத்துல ஒரு விதி. என்ன விதின்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரத்தை ஒரு முகூர்த்த வேலை என்பது 1.30 நிமிடம், 1.5 நிமிடம் வச்சுங்களேன். எப்பவுமே ஹோரை என்றால் 1 மணி நேரம் நடக்கும். இது முகூர்த்த வேலை என்பது 1.5 மணி நேரம். எவரொருவர் ஒரு முகூர்த்த வேளையில் முறைப்படி இந்த மந்திரத்தை ஜபிக்கின்றார்களோ அவர்கள் உடனே அச்சனமே அந்த மந்திரத்தை முடித்தவுடனே அவர்கள் ஐஸ்வர்யங்களை அடையக்கூடிய யோகங்களை பெறுவர். அந்த முறைப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த முறைப்படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இந்த மந்திரத்தை ஒரு பிணத்தின் மீது அமர்ந்து சொல்ல வேண்டும். ஒரு முகூர்த்த வேலை. நல்ல கவனிக்கு தான் முறைப்படி. அதை எழுதியிருக்கார் அவர். இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் ஒரு பிணத்தின் மீது, உயிர் விட்ட பிணத்தின் மீது அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்கின்றார்களோ அவர்கள் அதன் பலனை உடனே அச்சனமே அடைவார்கள் அப்படின்னு இருக்கார். இதுதான் சிந்தாமணி மந்திரம். இந்த சிந்தாமணி மந்திரம் எதை பத்தி எழுதினாரு? அந்த காமதேனு, கற்பக விருட்சம், மகாலட்சுமி இந்த 3 கேட்டதை கொடுக்கக்கூடியது. அதுக்கு ஈக்குவலா அவங்க 2 பேரும், இந்த மகாலட்சுமியும் இந்த காமதேனும் 2 பேரும் அதை கொண்டு வரும்போதுதான் இந்த சிந்தாமணி கல் வருது. அந்த சிந்தாமணி கல்லுக்கு ஈக்குவலாகத்தான் இந்த மந்திரத்தை எழுதி இருக்கிறார் நம்மளது பதஞ்சலி முனிவர். அந்த மந்திரத்தை தான் பதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட அந்த மந்திரம். இப்படி இந்த மந்திரத்தை முறைப்படி சொல்லுவதற்கு, முறைப்படி அதை கற்று செய்வதற்கு ஒரு ஏழை பிராமணர், நல்லா கவனிக்கணும், ஒரு ஏழை பிராமணருக்கு இந்த மந்திரம் தெரியும். எந்த மந்திரம்? சிந்தாமணி மந்திரம். ரொம்ப ஏழை, வறுமையோ வறுமை, பயங்கரமான வறுமைங்க. சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்காங்க. வயதும் ஆயிப்போச்சு. அந்த நேரத்துல பாருங்க, வயதான நேரத்துல போய் இறைநிலை அவர்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குது. ஏற்கனவே சாப்பாட்டுக்குள்ள கடுமையான வறுமை. இந்த நேரத்துல போய் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறேன்னு அவர் மனைவி புலம்புன்னு புலம்புறாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, நீங்க ஒரு பிராமணர், சாஸ்திர சடங்குகள் தெரிந்தவர்கள், அஷ்டானங்களை செய்யக்கூடியவர்கள், மந்திரங்களை தவறாமல் உச்சரிக்கக்கூடியவர், நல்ல பலன் கொடுக்கக்கூடிய எத்தனையோ மந்திரங்கள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறீர்கள். அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சிந்தாமணி மந்திரம் உங்களுக்கு தெரியும். அதை ஏன் நீங்க பயன்படுத்தாம இருக்கீங்க போது அப்பதான் சொல்லுவாரு, அந்த சிந்தாமணி மந்திரத்தை முறைப்படி பயன்படுத்தினா தான் எனக்கு அதுக்கு பலனு. எனக்கு இருக்கிற வறுமையில நான் எங்க போய் பிணத்தை தேடி அது மேல உட்காந்து அதை நான் செய்யணும்? அதனாலதான் என்னால முடியல. அதனாலதான் இன்றும் நான் வறுமையில் உழன்று கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறான் இறைவன், நான் என்ன செய்வதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை நினைச்சு 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 என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கவலையாயிரு. நல்லா கவனிங்க. அந்த கவலையிலேயே நோய்வாய்ப்பட்டுறாரு. மகரிஷி இந்த இடத்துலதான் சொல்லுவாருமா, அப்படி அதாவது கவலை என்ற பேச்சு வரும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மகரிஷியினுடைய அந்த கவலைக்கு சம்பந்தப்பட்ட அந்த இது ஒண்ணு வருது பாருங்க. அவர் கொடுக்குற அந்த டெஃபினிஷன் பாருங்க. இந்த இடத்துல அதை நம்ம பயன்படுத்தாம இருக்க முடியாது. அவ்வளவு அருமையானது. அதாவது அகத்தாயுல 4 நிலைகள் அருமையான இதுகளை கொடுப்பாரு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். எண்ணம் இல்லாத மனிதனும் இல்லை, எண்ணத்தை அறிந்த மனிதனும் இல்லைம்பார். அதனால எண்ணத்தை யாரு விட்டுட்டாங்களோ அவங்க செத்த பணத்துக்கு ஈக்குவல். அதனால எண்ணத்தை விடக்கூடாது, ஆராயணும். ஆசை இல்லைன்னா இந்த உலகம் சுற்றாது, இந்த உலகம் நடைபெறாது, இந்த உலக உயிரினங்கள் தோன்றாது. அதனால என்ன பண்ணணும்? ஆசையே வெறுக்கக்கூடாது, ஆனா அந்த ஆசையை சீரமைக்கணும்.
சினத்தை தவிர்க்கணும். சினம் கொல்லக்கூடாதுன்னு இல்லை. நமது முண்டாசு கவிஞன் என்று சொல்லப்படுகின்ற பாரதி ஒரு இடத்துல சொல்லுவார், ரௌத்ரம் பழகு வாழ்க்கையில் முன்னேறம்பர். அதனால சினத்தை வச்சுக்கிறணும். ஆனா அது ஒரு பொருளாவே வச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் கேடு. சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்றும் வள்ளுவர். அதனால மகரிஷி என்ன சொல்லுவாருன்னா, சினத்தை தவிர்க்க பழகும்பார். ஆனா கவலை ஒண்ணு தாங்க மகரிஷி என்னதுன்னா, ஒழிச்சிடணும், கவலையே கூடாதும்பார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இதை ஏன் சொல்றேன்னா, இந்த நேரத்துல பதஞ்சலி முனிவர்களுடைய அந்த வரலாற்றையும் அவருடைய நிகழ்வுகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, நமதும் சில நேரங்கள்ல எல்லாம் கதை மாதிரி கேட்டுட்டே போயிடக்கூடாது. அதில் இருக்கிற தத்துவங்களை அதை ஒட்டி சொல்லி இருக்கும் மகரிஷி சொல்லப்படுகின்ற நமது மகானவர்கள் சொல்லப்படுகின்ற சில கருத்துக்களையும் சேர்த்து நம்ம அதை பார்த்து அதன்படி நம்ம நடக்கணுங்கிறது தான் இப்ப முக்கியம். அதனாலதான் இந்த கவலையை பத்தி நான் எடுத்திருக்கேன். கவலை இருக்கவே கூடாது, அழித்து விடு, ஒழித்து விடும் பாரு மகரிஷி. மற்றதெல்லாம் அந்த அந்த தலைப்பு பாருங்க, எப்படிப்பட்ட தலைப்பை கொடுத்திருக்காரு. ஒன்னு ஆராய், ஒன்னு சீரமை, ஒன்னு தவிர், ஒன்னு ஒழித்து விடும். அப்ப அந்த கவலையை ஏன் ஒழிக்கணும் அப்படிங்கிறாருன்னா, அந்த கவலைக்கு கொடுக்குற டெபினிஷன் பாருங்க, வரையறை. ஒவ்வொருக்கும் ஒரு கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு வரையறை கொடுப்பாரு. உயிர்னா அதுக்கு ஒரு வரையறை கொடுப்பாரு. அறிவு என்றால் அதுக்கு ஒரு வரையறை கொடுப்பாரு, டெபினிஷன் கொடுப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். அதுல அந்த கவலைக்கு அவர் கொடுக்கிற அந்த டெபினிஷன் வரையறை பாத்தீங்க, உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலைன்னு அடிக்கிறாரு பாருங்க. எப்பவுமே வாழ்க்கையில ஒரு சிக்கல் வரணும் அப்படின்னா அதை சந்திக்கிறதுக்கு போதிய மனம் இருக்கணும். அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல மனசைதான் வளப்படுத்தணுங்கிறதுல தான் மன வள கலை மன்றம்னு அதுக்கு பேரை வச்சு, அந்த மனசை முதல்ல சரி பண்ணிட்டேன்னா எல்லாமே சரியாயிடுங்கிறதுனாலதான் அந்த கவலையை பத்தி டெபினிஷன் சொல்லும் போது, போதிய பலமில்லாத மனநிலை எப்ப இருக்கு, உடலுக்கோ மனதுக்கோ ஒரு சிக்கல் வரும்போது அதை சந்திக்கணும். அதை சந்திக்காம அந்த போதிய பலம் இல்லாத மனநிலை இருந்துச்சு அப்படின்னா அது கவலையா மாறிடும். ரெண்டாவது, தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள பற்றாக்குறை வேறுபாடு. அவர் கொடுக்கிற அடுத்த டெபினிஷன். நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. நீ என்ன நினைக்கிற, என்ன நடக்குது, அதுதான். இவர் என்ன நடக்கிறார், இந்த இடத்துல ஒரு குழந்தைய பெத்துட்டோம், ஆனா நினைப்பு வந்துருச்சு, ஆனா நடப்பு என்ன இருக்கு, என்னால் அந்த மந்திரத்தை பயன்படுத்த முடியவில்லை. அதை கவனிக்கணும். ஏன் பயன்படுத்த முடியல, எனக்கு ஒரு பிணம் கிடைக்காது, அந்த பிணத்துக்கு மேல உட்காந்து அந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கணும். நான் எப்படி உச்சரிக்க முடியும் அந்த மந்திரத்தை? இந்த ஏழ்மை நிலையில பிணம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். எங்க போய் உட்காருவீங்க? அது ஒரு பிராமணரா இருந்து கொண்டு அதை செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட அந்த மந்திரம் அதுதான் முறைப்படி அதை பயன்படுத்தணும்னு பதஞ்சலி முனிவர் எழுதி வச்சிருக்காரு, அந்த மந்திரத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பற்றாக்குறை கொண்டுள்ள மக்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடும் கவலையை உண்டு பண்ணிடும். இந்த இடத்துல இந்த பதஞ்சலி முனிவரனுடைய வரலாற்றை பற்றி நம்ம ஆராயும் பொழுது இந்த கவலை என்பதை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு கவலையை ஒழிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபடணுமோ பாடுபடுங்க. இதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்ற அறிவுரை, அதை பின்பற்றணும்னா அமுதம். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவலை ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற கவலை நேராய் கடைசியில் என்ன, இறக்கும் தருவாய்க்கு அந்த ஏழை பிராமணர் வந்து விடுகிறார். மனைவி புலம்புகிறாங்க. என்ன புலம்புறாங்க மணி, என்னங்க இவ்வளவு வறுமையில இருக்கு, இறைவன் குழந்தைய கொடுத்திருக்காரு, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நீங்க அப்படிங்கும் போதுதான் அந்த அம்மாவை கூப்பிட்டு, இங்க வா, நான் சிந்தாமணி மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பதஞ்சலி முனிவர் அவர்கள் எழுதிய சிந்தாமணி மந்திரம் ரொம்ப சிறப்பானது. யோக ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய யோக மந்திரம் அது. அந்த மந்திரத்தை உனக்கு நான் சொல்றேன், எப்படியாவது நீ அவன் நமது குழந்தையினுடைய அந்த மனதுல அதை போட்டு முறைப்படி, அந்த முறைப்படிங்கிறது டு பி அண்டர்லைன், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த முறைப்படி நீ அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துறம்மா, அவன் வாழ்வான், எப்படியாவது செஞ்சிரு, வறுமையான நிலை அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த கவலை முத்தி போய் அப்படியே இறந்து போயிடுறாரு. அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, யாருமே இல்லை, பச்சை குழந்தை. நினைச்சு பாருங்க,
ஜஸ்ட் அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. வறுமை, சாப்பாட்டுக்கே கஷ்டம், இறந்துடுறாரு. பதஞ்சலி மந்திரத்தினுடைய அருமை தெரிஞ்சிருக்கு, அதை முறைப்படி பயன்படுத்தணும், பையனுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன தனிமையான நிலை, என்ன செய்யறதுன்னே தெரியல. ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் இருப்பார், பையனை விட்டுறாத, எப்படியாவது அவனுக்கு சொல்லி கொடு. கொடிது கொடிது வறுமை, அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனினும் கொடிது இளமையில் வறுமைம்பார். அப்ப இந்த இளமையில் வறுமை என்கும் போது இப்ப பழையபடி நம் மகரிஷி அவர்களுடைய வரலாற்றினுடைய ஒரு பக்கத்தை லேசா டச் பண்ண நான் விரும்புறேன். நல்லா கவனிக்கணும் நீங்க. இதே வறுமை மகரிஷியினுடைய இளமையிலும் வந்திருக்கிறது. அதை பத்தி விரிவா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 2 பாடல்கள்ல மட்டும் அவர் அந்த இளமையின் வறுமையை காட்டுவார். எப்போ ஒரு பாடல் எழுதியிருப்பாருங்க மகானவர்கள். என்ன பாடல்னா, தான் பிறந்தப்ப வருஷம் மாசம் தேதி எல்லாம் போட்டு எந்த நட்சத்திரத்துல பிறந்தேன், அப்ப வந்து லக்னம் என்ன ராசி என்னங்கிறது ஒரு பாடல். நல்ல பாடல், அருமையான பாடல். அந்த பாடலை வந்து சொல்லும் அப்படின்னா இப்ப நேரம் கிடையாது. ஆனா அதனுடைய முதல் ஒரு 4 வரிகளை மட்டும் எழுதி அவர் ஏழ்மை நிலையை அதுல புரிய வைப்பாரு பாருங்க. முதல்ல எடுத்த உடனே அந்த பாடல்ல அதாவது என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த பாடல்ல வந்து இளமையில வறுமை கொடிது அப்படின்னு சொல்லும் போது அந்த பாடலையும் மகரிஷி அவர்கள் பயன்படுத்தி இருக்காரு. என்ன எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பாடலுடைய முதல் 4 வரிகள், கோயில் குளம் சென்று பல நோன்பு நூற்று. நல்லா கவனிக்கணும். கோயில் குளம் சென்று பல நோன்பு நோற்று குலத்திற்கோர் மகன் வேண்டி தவமிருந்த தாயின் பெயர் சின்னம்மாள் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு, அந்த கவியை முடிச்சுட்டு ஒரு கோடு போட்டு அடுத்த நிலைய காட்டுறாரு. அந்த தாயினுடைய நிலைய பரம ஏழை அப்படின்பாரு. அப்ப எப்படி வறுமையில பிறக்கும் போதே எப்படி வறுமை. கோயில் குளம் சென்று பல நோன்பு நூற்று குலத்திற்கோர் மகன் வேண்டி தவமிருந்த தாயின் பெயர் சின்னம்மாள் பரம ஏழை அப்படின்பாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த வறுமையில் வந்து இளமை அதை சுட்டி காட்டுவார் பாருங்க ஒரு கவியில. மனக்கவலை வறுமை இவற்றிற்கிடையே வாழ்ந்து. நல்லா கவனிக்கணும். மனக்கவலை என்ன? மனக்கவலை வறுமை. மனக்கவலை வறுமை இவற்றிற்கிடையே வாழ்ந்து மகனாக இணைப்பற்றோர் மறந்தார் துன்பம்பர். அப்ப அந்த குடும்பத்துல மனக்கவலையும் வறுமையும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில இவர் மகனாக பிறக்கும் பொழுது அந்த தாய் தந்தையர் கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறாங்களாம். மகனாக இணைப்பற்றோர் மறந்தார் துன்பம் தனக்கில்லாவிடினும் தன் மகட்கிட்டு தாய்க்கடமை செய்வதில் தலை என்னை அன்னைம்பார். அடுத்த அன்னையை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுவார். இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எப்பவுமே உடன்படாத ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வந்து பிரசவத்துல மகனாக பிறந்தால் தாய்க்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்னு வருது பாருங்க. இப்பன்னு கிடையாது. அதாவது மகரிஷி இந்த கவிதை எழுதும் பொழுது அவருடைய பிறந்தது வந்து 1911 இல்லையா? 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதி. ஆனா 13ஆம் நூற்றாண்டிலேயே வந்து பட்டினத்தார் அவர்களே வந்து சொல்லியிருப்பாரு. அப்பயே வந்து பெண்ணை காட்டிலும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால், பெண் பிள்ளையை காட்டிலும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் அது வந்து மகிழ்ச்சி. அப்பவே அந்த காலத்திலேயே. ஆனா அது உண்மையிலே அது வல்ல. அதை மகரிஷி சொல்லுவார் சில நேரங்கள்ல. அதாவது அவரு அந்த பட்டினத்தாரனுடைய பாடல் பாருங்க. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்தும்பார். பையல்னா ஆண் மகவு. அந்த ஆண் மகள் பிறந்துட்டான்னு சொன்னாலே அந்த அங்கமெல்லாம் நொந்து இருக்கிற அந்த அங்கமெல்லாம் உடனே வந்து மறைஞ்சு போய் அப்படியே அந்த தாயானவள் அப்படியே அந்த 2 கையாலையும் அப்படியே அணைச்சு எடுத்து எப்படி எழுதுற, செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளேம்பார். எப்படிப்பட்ட பாட்டு அந்த காலத்திலேயே. ஆனா உண்மையிலேயே மகரிஷி என்பவர் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, ஆண்மகவை காட்டிலும் பெண்மகவள் தான் சிறந்தது மக. இந்த வழக்க மொழியிலையும் பாருங்க, வழக்கத்திலையும் வர்றது, தலைப்பிள்ளை வந்து பெண் பிள்ளையாக பிறந்தால் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கிறாள் என்ற அர்த்தம் பாரு. நல்லா கவனிக்கணும். நம்ம என்னமோ நினைக்கிறோம், சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பெண் பிள்ளை பிறந்த உடனே ஐயோ பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படவே படக்கூடாது.
அது இப்ப தெரியாது. அந்த பெண் பிள்ளை முதல் பிள்ளை வீட்டிற்கு வந்தவுடனே அவன் மகாலட்சுமி வந்திருக்கிறாள் என்று அர்த்தமா. பெரிய மகான்கள் இருந்து பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சமீபத்துல ஒரு சின்ன ஒரு இதுல பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு யாரோ போஸ்ட் போட்டிருந்தாங்க, இறைவனிடம் நான் எனக்கு மகன் வேண்டும் என்று வேண்டினேன், கருணை புரிந்து ஒரு மகன் பிறந்தது. சந்தோஷத்தில் இறைவா நீயா எங்கள் வீட்டில் வந்து பிறக்க வேண்டும் என்று விரும்பினேன், ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்ததும். அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு தெரியுங்களா? நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த மாதிரி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த வறுமையிலும் ஆண்மகவு பிறந்திருக்கிறது என்ற ஒரு சந்தோஷமா. சில நேரம் நினைப்பாங்க, ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் பாருங்க. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாமான் என்பது வந்து 5 பெற்றால் தான் சொல்லியிருக்கானே தவிர, அந்த 5 பெற்றால் என்பது இவங்கெல்லாம் சேர்ந்து வழக்கத்துக்கு மாறாக அந்த பெண் பிள்ளைகளை வந்து ஒரு இம்சிக்க வேண்டும் என்பதற்காகவே 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். தப்பு. 5 பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெற்றால் ஆண்டியா இருந்த அரசனும் அரசனாயிடுவான், ஆண்டியா இருப்பவனும் அரசனாயிடுவாங்கிறது தான் உண்மை. அதுக்கு சொல்லுவாங்க, அதாவது வந்து இந்த அரசன் ஆண்டியாகிறாங்கிறதுக்கு வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு பாருங்க. 5 குணங்கள் உள்ள நிலைகளில் ஒரு குடும்பம் இருந்தால் அது ஆண்டியாகிவிடும், வாழ்க்கை அழிந்து விடும் பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து பொறுப்பில்லாமல் வாழ்க்கை நடத்தும் தந்தை, 2வது ஆடம்பரமாக வாழும் தாய், 3வது ஒழுக்கமற்ற மனைவி, 4வது ஏமாற்றல் துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, 5வது சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுள்ள பிள்ளைகள். இந்த 5 குணம் உடையவர்கள் பெற்றால் அரசன் ஆனாலும் அவன் வாழ்க்கை அழிவை நோக்கி நகரும் அப்படிங்கிறது. அதனால இன்னையிலிருந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 செயல் வந்து சொன்னதுனால ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு ஆதங்கம் எனக்கு. எப்பவுமே வந்து நீங்க வாழ்க்கையிலே பாருங்க, 5 பெண் பிள்ளைகள் இருந்தால் கடைசி காலத்தில் இருக்கின்ற அந்த தகப்பனுக்கு எவ்வளவு சௌரியம் என்பது உங்களுக்கு தெரியாது. அதை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். அந்த பிள்ளைகளினால் வந்து ரொம்ப சௌரியமா அந்த அம்மா தாய் தந்தையர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, 5 பெண் பிள்ளைகளை பெற்றதுனால. அதை கவனிச்சுங்க. அதனால இந்த சிந்தாமணி மந்திரத்தை சொல்லி அந்த இதுல என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, பையனை வந்து வறுமையில் வாழ விட்டு விடாதே, இந்த மந்திரத்தை எப்படியாவது அவனிடம் சொல்லி அதை செய்து விடு அப்படிம்பார். அந்த அம்மாவுக்கு ஒரே சிந்தனை, எப்படி இவர் மந்திரத்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, நான் எந்த நிலையிலிருந்து இந்த மந்திரத்தை சொல்றது? இது எவ்வளவு கஷ்டம் ஒரு பிணத்தை தேடுறது. தனிமையாக இருந்து துணை ஏதும் இல்லாமல் இந்த மந்திரத்தை ஒரு பிணத்தை தேடி அவனை எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரே முடிவெடுத்து, நம்மளும் இவனோட சேர்ந்து அழிந்து போய் விடுவோமா என்ற மனநிலைக்கு கூட அந்த அம்மா வந்து விடுகிறார்கள். அந்த கணவன் என்ன கவலை கொண்டாரோ அந்த கவலை இவரையும் பற்றி கொண்டது. எப்படின்னு கேளுங்க. எப்படி முடியும்? சின்ன கை குழந்தை, வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கணவன் இறந்து விட்டான், அந்த நிலை தானே வரும், அந்த எண்ணங்கள் தான் போகும். ஆனா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருகிறாள். என்ன முடிவுக்கு வர்றான்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது நாம வந்து இவனுக்கு வேண்டி வாழ வேண்டிய, எப்பவுமே சொல்லுவாங்க, நான் அப்பவே போயிருவேன், என் குழந்தைக்கு வேண்டிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை வரும். அதே நிலை, அந்த மனநிலை அந்த பெண்ணுக்கு வருகிறது. அதனால இந்த குழந்தையை எப்படியாவது நாம் வாழ வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு எடுத்து ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார், ஒரு திட்டம் தீட்டுகிறார் அந்த அம்மா. 5 வயது ஆனவுடன் அந்த பிள்ளைக்கு வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த சிந்தாமணி மந்திரத்தை வந்து சொல்லி கொடுக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மந்திரத்தை அப்படியே, அவனுக்கு அது அர்த்தம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லி பிழை இல்லாமல் சொல்லுவதற்கு சிறிது சிறிதாக பழக்குகிறார் அந்த அன்னை. அப்படி பழகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பழக்க வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவையுமே விளையாட்டாக 5 வயதுல இருந்து சொல்லி தன்னுடைய மார்பில் மீது அமர்ந்து, நல்லா கவனிக்கணும், தனது மார்பில் மீது அமர்ந்து
அந்த மந்திரத்தை சொல்லப்பா என்று அவளுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே சொல்லி 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 7 வயதாகி விடுகிறது. அவன் நல்லா அந்த பிள்ளை மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறான். அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த தாய் என்ன சொல்லணும்னா, நீங்க எதுவும் ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அப்படியே இருந்து நான் சொன்ன மந்திரத்தை நீ நல்லா சொல்லணும் என்று பழக்கி வைத்து விடுறார். இந்த அம்மா அப்படியே உட்காந்து மந்திரத்தை 7 வயது ஆன உடனே அந்த பையன் நல்லா அழகா அறுத்தம் திருத்தமா நல்ல உணர்வோடு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுகிறான்னா, நல்ல ஒரு அவர் தன்னுடைய கணவர் பிராமண ஏழை அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல முகூர்த்த வேலை. அந்த வேலையில் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இறைவனை எல்லாம் கும்பிட்டு நல்லா இது பண்ணி அந்த பையனை கூப்பிட்டு, இங்க வா, இப்போ ஒரு மந்திரத்தை நீ கரெக்டா சொல்லணும். என் நெஞ்சு மேல நீ உட்காந்துக்கோ, மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. நான் ஸ்டார்ட்னு சொல்லும் போது நீ ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லும் போது நீ மந்திரத்தை ஆரம்பிச்சிடணும். அதுதான் முக்கியம். செய்வையா அப்படின்னு சொல்லி அந்த நிலையிலேயே பழக்கி இருந்தனால அந்த பிள்ளை அதுக்கு ரெடி ஆயிடுது. இவங்க என்ன பண்றாங்கன்னு, இந்த தாயார் தன்னுடைய 7 பையனை நெஞ்சில் அமர வைத்து அப்படியே உட்கார வச்சு கண்ணை மூடிக்கும், நான் சொல்லும் போது மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த பையனை நெஞ்சில உட்கார வச்சு ஒரு சின்ன கத்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கழுத்தை அறுக்கிறது. நல்லா கவனிக்கணும். வைராக்கியம் வந்துருச்சு. தன்னுடைய பையனை எப்படியாவது அவனை ஐஸ்வர்யங்களோடு வாழ வைக்க வேண்டும் என்ற வைராக்கியம் அந்த அந்த தாய்க்கு வந்து விட்டது. அதனால் தன்னே இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, அந்த பையனை கண்ணை மூட சொல்லி, நான் எப்பொழுது சொல்லுகிறோனோ அந்த மந்திரத்தை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அப்படியே கொஞ்சம் அந்த அம்மா அசையாம ஆடாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை அறுக்குது. அந்த அம்மாவே அறுத்துக்குது. நீங்க சொல்லுவீங்க, என்னங்க ஒரு உயிர் கழுத்தறுத்துக்கு தொண்டையில கத்தி வச்சு அறுத்தா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாதா? அலற மாட்டாங்களா? அதுதான் பெண்களுக்குரிய வைராக்கியம். அதுதான் பெண்கள் வைராக்கியம்னு எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய நிகழ்வையும் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள். அதனாலதான் சொன்னார் அவர், ஆண்களுக்கு மேலானவரும் இல்லை, ஆண்களுக்கு கீழானவரும் இல்லை, ஆண்களுக்கு சமமானவரும் இல்லை, ஆனா ஆண்களை விட சிறப்பானவர்கள் அப்படிம்பார் நமது மகான் மகரிஷி அவர். அப்ப அந்த வைராக்கியத்திலே என்ன பண்ணுதுன்னு, அந்த குழந்தைய அப்படியே வச்சு அதை அப்படியே கத்தியில் அறுத்தவுடனே அந்த கடைசி நேரம் மூச்சு விடுகிறன்ற அந்த உயிர் நிற்கின்ற நிலையில அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் அந்த கரெக்டா அந்த முகூர்த்த வேலையில ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு அவன் பாட்டுக்கு நிதானமா நிறுத்தி நல்ல மந்திரத்தை தெளிவாக சொல்கின்றான். இவன் ஆரம்பிச்சவன், இந்த அம்மாவனுடைய உயிரானது நின்றவுடன் அவன் மந்திரத்தை ஆரம்பித்தவுடன் இவள் பிணமாகி விடுகிறாள். அவன் அப்படியே சொல்லிட்டே மந்திரத்தை சொல்லிட்டு அவன் பாட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நாட்டில் அந்த அந்த அம்மா வாழ்கின்ற அந்த ஏழை பிராமணன் முதலில் இறந்தார் இல்லையா, நோய்வாய்ப்பட்டு. அவரும் ஒரு மனைவியும் தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டு இறந்தாளுங்கள் இல்லையா. அந்த நாட்டில் உள்ள அரசருக்கு வாரிசு இல்லை என்று சொல்லி ஒரு யானையின் கையில் துதிக்கையில் மலர் மாலையை கொடுத்து அதை போட சொல்லி தெருவழியா வரும்போது இவனுடைய மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த மாலையை அவன் கழுத்துல போட்டுரும். இந்த பையன் கழுத்துல, இந்த 7 வயசு பையன் கழுத்துல. அவன் அந்த நாட்டின் அரசனாகிறான் இம்மிடியட். அதுதான் அந்த மந்திரத்தினுடைய பலன். உடனடியாக அந்த சனத்திலேயே அது பலன் தரும் அப்படிங்கிறது அந்த பதஞ்சலி முனிவர் எழுதி வைத்ததனுடைய அர்த்தம் தான். முறைப்படி செய்திருக்காங்க. அதனால இது வரலாறு நிகழ்வு. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பெரும் பகுதி ஆண்ட ஹர்ஷவர்தன மன்னன் தான் அவன். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த வரலாறு அந்த பதஞ்சலி முனிவரோட சிந்தாமணி மந்திரத்தை தொடர்பு படுத்தி இது எழுதப்பட்டு இருக்கிறது. உண்மையிலேயே அந்த மன்னன் தான், அந்த பையன்தான் வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லும் போது அவன்தான் இந்தியாவை பெரும்பகுதி ஆண்ட, இந்தியாவினுடைய பெரும் பகுதியை ஆண்ட ஹர்ஷவர்தன மன்னன். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரத்தை சொல்லி அது இது முடிச்சு அரசன் ஆயிட்டான்ல. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் கேட்ட உடனே இந்த நிகழ்வை பார்த்த உடனே சில பேத்துக்கு சந்தேகம் வந்துடுது. ஒரு பிராமணன் ஆகப்பட்டவன்
எப்படி ஒரு பிணத்தின் மீது அமர்ந்து ஹர்ஷவர்தனுக்கு இருக்கிற அந்த தைரியம், ஹர்ஷவர்தன இருக்கிற அந்த தாயினுடைய தியாகம், இதெல்லாம் இன்னொரு யாருக்காவது வருமா? இப்படி இருந்த மந்திரத்தை எப்படி நம்ம பலன் அடையிறது? இது கடுமையானது இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது பதஞ்சலி முனிவர் அந்த மந்திரத்துல ஒரு சப்கிளாஸையும் வச்சிருக்காரு. யார் பிணத்தின் மீது அமர்ந்து இதை செய்தாலும் அவர்களுக்கு இந்த மந்திரம் உடனே பலிக்கும். ஆனால் அதை செய்வதற்கு அனைவரும் தயங்குவதால் அதுக்கு பதிலாக மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள், முனிவர்கள் எங்கெங்கு அடக்கமாகி இருக்கின்றார்களோ, ஜீவ சமாதி ஆகி இருக்கின்றார்களோ, அந்த இடங்களில் அந்த தரையின் மீது அதை சுற்றி அவங்க சமாதி போட்டிருப்பாங்களே, அந்த சமாதியில் ஓரளவு தூரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து சிந்தாமணி மந்திரம் என்ற மந்திரம் மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய எந்த எண்ணங்களையும் மந்திரங்களையும், நல்ல மந்திரங்களாலும் சரி, அவர்களுக்கு 7 மகரிஷி சொல்லுவார்களே 7 சம்பத்துகள் என்னென்ன அப்படி, அந்த 7 சம்பத்துகளில் என்ன வேண்டுமோ அதை கேட்கின்ற பொழுது அவர்களுடைய சமாதியில் சுத்தி உட்கார்ந்து அமர்ந்தால் அது ஒரு பிணத்தின் மீது அமர்ந்து மந்திரம் செய்வதற்கு சமம் அப்படிம்பாரு. அதுதான் ஜீவ சமாதிகளினுடைய பெருமை. அப்ப நீங்க சிந்தாமணி மந்திரங்கிறது இருக்கு. அதை நான் அந்த மந்திரத்தை நான் கடைசியில சொல்றேன், அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அது மந்திரம். ஆனா இந்த மந்திரத்தை சொல்லிதான் அவர் சொல்றது, இந்த மந்திரத்தை சொல்லிதான் நீங்க ஐஸ்வர்யங்களை அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தேவையோ, எது வேண்டுமோ, உங்கள் வாழ்க்கை வளத்துக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் நினைத்து மனதில் நினைத்தாலும் சரி, அது மந்திரங்களில் இருந்து அந்த மந்திரங்களை உச்சரித்து அந்த சமாதியினுடைய சுற்றி இருக்கின்ற அந்த நிலங்கள் மீது அமர்ந்து சொன்னாலும் அது ஒரு பிணத்தின் மீது அமர்ந்து சொல்லி செய்ததற்கு பலன் ஒன்று. அந்த பலனை எந்த மந்திரமெல்லாம் அடையும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. இதுதான் சிந்தாமணி மந்திரத்தினுடைய பெருமை. சிந்தாமணி மந்திரங்களை முறைப்படி செய்வதனுடைய பிறகு அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே இன்னொன்னு நல்லா கவனிங்க. இன்று இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எஸ்பெஷலி தென்னிந்தியான்னு வச்சுக்கோங்க, அதுல தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களினுடைய சக்தியை காட்டிலும் அந்த கோயில்களில் அமர்ந்துள்ள சித்தர்கள், மகான்களுடைய சமாதியினுடைய இருக்கின்ற அவர்களுடைய வைப்ரேஷன் தான் மக்களுக்கு வேண்டுவனை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. இன்னைக்கு நீங்களே பார்க்கலாம், திருப்பதிக்கு போனா ஒரு பெரிய திருப்பமே உண்டாகும்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடமும் 18 சித்தர்கள் என்பது 18 சித்தர்கள் எண்ணிக்கை அல்ல, 18 நிலைகளை கடந்தவர்கள். அதனால அன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நல்ல குறிப்பிட்ட சித்தர்கள், சக்தி வாய்ந்த சித்தர்கள் பேர்களை சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 30-35க்கு மேல வந்துடும். அது போக இன்னும் நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு சக்தி வாய்ந்த சித்தர்கள், நாம் அறிந்த சித்தர்கள் அவ்வளவுதான். அந்த சித்தர்கள் சமாதி தான் அவர்களுடைய அந்த வைப்ரேஷன் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு கவனிங்க, ஒவ்வொரு கோயில்களிலும் மந்திரங்களை ஜபித்து எந்திரங்களில் பதித்து அதை மூலவரனுடைய அந்த அந்த அறையில வச்சு பதிச்சிருவாங்க. அது மக்கள் போய் எது கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, நீங்க ஏற்கனவே தெரியும் மகரிஷி அவர்கள் சொன்ன எந்திரம், தந்திரம், மந்திரம்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில வரும். அந்த மந்திரங்கள்ல இருந்து வைப்ரேஷன் வந்துகிட்டே இருந்து மக்கள் போறவர்கள்லாம் கும்பிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மந்திரத்தினுடைய சக்தி குறைய ஆரம்பிக்கும். அந்த குறைய ஆரம்பிக்கும் போதுதான் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் சரி, அல்லது பெரிய பெரிய கோயில்ல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம், புனருத்ராணம் சொல்லுவாங்க. அதை கும்பாபிஷேகம் பண்றதுக்கு காரணம் தான். பழையபடி மந்திரங்களை ஏற்றி அதை பதிச்சு வைப்பாங்க. அந்த கருவறையில பதிச்சு வச்சுட்டோம்னா அந்த மந்திரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பக்கமும் பாறை. எதுக்கு அந்த அந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரு ஆள் தான் போயிட்டு ஒரு ஆள் தான் வெளியே வரலான்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரங்கள் அது வழியா தான் வரும்.
இறைவனை எந்த மனிதர்கள் போய் என்ன வேண்டும் 7 சம்பத்துகளில் எந்த சம்பத்து உங்களுக்கு வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த சம்பத்தை கொடுப்பதற்கு வேண்டி அங்க போய் நின்று அவர்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த தெய்வத்தின் கீழ் அந்த தெய்வ கற்சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த தெய்வ சிலை, அந்த சிலையின் கீழே உள்ள அந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் அந்த கருங்கல் வழியாக உள்ள வெளியே போகாம அது நேர வாசல் வழியாக வரும். அப்படி வரும்போது இவங்க கும்பிடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது நேரா வந்து வரும். அது வெளியே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தி பிரகாரம் முழுவதும் அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் பாருங்க நம்ம தென்னிந்திய கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா அருமையான அந்த மந்திரம் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து சிதறிவிடக்கூடாது அப்படி என்பதற்காகவே சுத்தி கருங்கல்ல கட்டி எந்த விதமான ஓட்டையும் இல்லாமல் ஒரு வழிதான் வச்சிருப்பாங்க. அது வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு சமயம் வந்து அதுல நின்னு அந்த இடத்துல வந்து சுத்தி வரும்போது அதுவும் கற்கட்டடமா தான் இருக்கும். அதை சுத்தி வரும்போதும் அந்த வைப்ரேஷன் அப்படியே இருக்கும். ஆனா இந்த கோயிலுக்கும் சித்தர்கள் அடங்கிய ஒரு இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நல்லா கவனிக்கணும். இந்த கோயில்களில் வந்து பதித்து வைத்த அந்த மந்திரங்களுடைய சக்தி வந்து மக்கள் வேண்ட 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 கொடுக்க 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 குறைந்து கொண்டே இருப்பதற்கு வேண்டும் என்பதற்காக தான் புனருத்ராணம் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சித்தர்கள் சமாதியில வந்து அப்படி கிடையாது. அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவ சமாதி, எப்பொழுதும் உயிரோடு இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து இந்த புதுப்பிக்கிறது வைக்கிறது அந்த சன்னதியை செய்யறதெல்லாம் தேவையே இல்லை. அவர்கள் அடங்கிய அந்த ஜீவ சமாதியில் போய் உட்கார்ந்தோன்னா அந்த வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கு, எந்த காலத்தையும் குறையாது. அதுதான் வந்து சித்தர் மகான்களுடைய அந்த சமாதியினுடைய மகிமை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆனா அந்த வைப்ரேஷனை எப்படி வாங்கணும் தெரியுமா? நம்ம மனமும் நம்மளுடைய பிராணனும் ஒரு நிலைப்படும் பொழுது நம்மளது குண்டலினி சக்தி எங்க போய் நின்று எந்த இடத்துல நின்று கேட்குதோ அந்த இடத்துக்கு அந்த வைப்ரேஷன் வந்து வரும். அந்த வைப்ரேஷன் வந்து என்ன பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும். அந்த வைப்ரேஷன் வெளியே வந்து அந்த வைப்ரேஷனை எப்படி வாங்குறது, அந்த பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி பேசுறது, மகான்கள்லாம் பிரபஞ்சத்தோட எப்படி பேசினாங்க, அதற்குன்னு இறைவனுடைய மொழி என்ன, அதே நேரத்துல நம்மளுடைய மனநிலை பேரியக்க மண்டலம் போகும்போது அந்த மனநிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மொழி என்ன, நாம் அமைதியான தியான நிலையில் நின்று ஒரு அமைதியான நிலையில் நின்று சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மொழி கேட்கும். அந்த மொழி என்ன, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே அந்த மொழி என்ன. இந்த மாதிரி பிரபஞ்சத்தை அறியக்கூடிய 4 மொழிகள் உண்டு. அந்த 4 மொழிகள் அப்ப அந்த மந்திரங்கள் சொல்லும் போது அந்த மந்திரத்தினுடைய தன்மை என்ன அதெல்லாம் பார்க்கணும். எஸ்பெஷலி எல்லா மந்திரங்களும் வந்து இறைவனை, இறைநிலையை, இயற்கையை வந்து துதிப்பதே, அதனுடைய பெருமையை பற்றி பேசுவதுதான் மந்திரங்கள். அதுலேயே நம்ம எல்லாரும் வந்துரும். அப்ப அந்த மந்திரங்களுடைய தத்துவங்கள் என்ன, முக்கியமாக நமக்கு வேண்டிய ஒரு 2-3 சித்தர்கள் சமாதி அடைந்த கோயில்களில் அவர்களுடைய வாழ்க்கை நிலை. இப்போ நம்ம திருப்பதியை பார்க்குறோம் இல்லையா, திருப்பதியில் அடங்கி இருக்கிற கொங்கண சித்தர் மட்டும் ஒருத்தர் எடுத்துக்கிறோம். அவர் ஒருத்தருடைய வைப்ரேஷன் தான் அந்த திருப்பதி மலையிலிருந்து போனவர்களுக்கெல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிக்கணும் நீங்க. அந்த கொங்கண சித்தர் என்பவர் வந்து சும்மா சாதாரணமா அவர் வந்து இது பண்ணல. அவர் எப்படி அனுபவம் பெற்றார் தெரியுமா? சாதாரண ஒரு இல்லத்தரசியிடம் அனுபவம் பெற்றவர். நல்லா கவனிக்கணும் அவருடைய கதையை. நம்ம அடுத்த கதையை அதான் சொல்ல போறேன். ஒரு சாதாரண இல்லத்தரசி, நம்ம சொல்ல ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம்ல, அவங்க கிட்ட பெற்ற ஒரு அனுபவமும், அவர்கள் மூலியமாக ஒரு சாதாரண புட்சர் என்று சொல்லப்படுகின்ற ஆட்டை கொன்று இறைச்சி கடை வைத்திருப்பவனிடமும் பெற்ற அனுபவத்தை வச்சு இதன் மூலம் இவ்வளவு அனுபவமா என்று அந்த அனுபவத்தை கொண்டு அப்படியே அதிலேயே மனசு லயப்பட்டு அப்படியே போய் திருப்பதியில போய் அடக்கமாயிறார். அந்த 2 பேரிடம் பெற்ற அந்த அனுபவம், அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அவர் வந்து அந்த அனுபவத்தை பெற்று அவர் உணர்ந்த அந்த உணர்வு தான் அப்படியே போய் அடக்கம் பெற்று அதன் மூலியமாக அந்த உணர்விலேயே இருந்து அதன் மூலியமாக தன்னுடைய ஆன்மாவிலிருந்து வருகின்ற அந்த வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம். அதையும் நம்ம பேச போறோம். சித்தர்களை பத்தி சில முக்கியமான சித்தர்கள் நம்ம வாழ்க்கை மகரிஷியினுடைய
வேதாத்திரிய கருத்துக்களுக்கு உட்பட்ட சில சித்தர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, மகரிஷி அதை எப்படி ஒத்து வர்றாருங்கிற அதையும் பார்க்க போறோம் வருங்காலங்கள்ல. மந்திரங்கள்லாம் என்னன்னு பார்க்க போறோம். பதஞ்சலி மந்திரமும் நம்ம அதெல்லாம் பீஜே மந்திரங்கள் என்று சொல்லுவார்கள். மகரிஷி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, தன ஆகர்ஷண சங்கல்பம்ங்கிறது. அதை இப்ப மன்றங்கள்ல செய்யக்கூடாது. ஆனா விருப்பப்பட்டா நம்ம வீடுகள்ல செஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூனிவர்சிட்டி இதாயிடுச்சுனால எல்லா மதங்களும் இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுனால குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது எந்த விதமான அடையாளங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அதை எடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் சில மன்றங்களை செஞ்சுட்டு இருக்கோம், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த தன ஆகர்ஷண சங்கல்பத்தினுடைய மந்திரத்தினுடைய முழு அர்த்தம் அதுக்கு என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் மந்திரங்களை இனிமேல் மந்திரங்களை பூரா நம்ம பார்க்கிறோம். சில சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி அமைந்திருக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் சித்தர்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது ஒரு திருமந்திரத்துல ஒரு செயல் உண்டு, நல்லா கவனிக்கணும். இது ஏற்கனவே ஒரு மன்றத்துல சொல்லியிருக்கேன் நான், ஒரு ஜூம்ல. எத்தனை சித்தர்கள் பாருங்க, நல்லா கவனிங்க. நான் ஒரு முக்கியமான சித்தர்கள் பெயர் சொல்றேன், அதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அகத்தியர், சிவவாக்கியர், திருமூலர், கோரக்கர், போகர், ராமதேவர், பதஞ்சலி, சட்டைநாதர், கமலமுனி, மச்சமுனி, சுந்தரானந்தர், வல்லபர், கொங்கணர், பாம்பாட்டி, வான்மீகர், இடைக்காடர், தன்வந்திரி, குதம்பையர், கருவூரார், புலஸ்தியர், அகப்பை சித்தர், காலங்கிநாதர், அழுகினி சித்தர், காடுவழி சித்தர், புன்னாக்கீசர், காகபுஜண்டர், ரோமரசி சித்தர், தேரைய சித்தர், காலங்கிநாதர் சித்தர், நந்தி, நாரதர், மார்க்கண்டேயர், புலிப்பாணி சித்தர். இவர்கள் பூரா சித்தர்கள், முக்கியமான சித்தர்கள். இது ஏன் இந்த இதை நல்லா கேளுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு திருமந்திரம் திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாட்டு இருக்கு. கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமால் போல் குரு குரு உருவம் குறித்து அப்பொழுதே திரிமலம் தீர்ந்து சிவனவன் அமைப்பார். திருமந்திரம் நல்ல அருமையான பாட்டு. ஒருத்தனை பாம்பு கடிச்சிடுச்சுன்னா அவனை என்ன பண்ணுவாங்கன்னா வெயில்ல கொண்டு போய் போடுவாங்களாம். அந்த வெயில்ல போடும்போது மேல பருந்து பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த பருந்தினுடைய நிழல் ஏதாவது ஒரு மூலை பக்கத்துல பட்டாலும் போதுமா, நல்லா கவனிக்கணும். உடம்புலதான் படணுங்கிறதுல அந்த நிழல் அப்படியே அவனை கிராஸ் பண்ணி பக்கத்துல போனாலும் அந்த பாம்புனுடைய விஷம் தீர்ந்து போய் அவனுக்கு பயம் போயிடுமா. அது மாதிரி இப்படி அந்த பாம்பு கடிச்சவுடனே அந்த நிழல் பருந்தினுடைய நிழல் பட்டாலும் படலினாலும் பக்கத்துல வந்த உடனே போகுது. அதே மாதிரி நீங்க குருவை, நம்ம குருவேன்னு இல்லை, குருவை நினைத்தவுடன், குருவை நினைச்ச உடனே சரி, அவர் குருவை அப்படி நினைச்சிட்டோம்னா போதும், திரிமலம் தீர்ந்து நம்மிடம் இருக்கின்ற மும்மலங்கள் ஆணவம் கண்பை மாயை அப்பொழுதே மறைஞ்சிருமா. மறைஞ்சு சிவனவன் ஆமே. அப்படி அந்த சிவன் உயிர் என்ற அந்த மனிதன் சிவன் ஆகிவிடுவான். சிவன் என்ன, இறைவன் ஆகிவிடுவான். அது மாதிரி இந்த சித்தர்களுடைய பேரை கேட்டாலே போதும், அந்த நிலைக்கு நம்ம வந்துடலாம். அதனால இந்த அளவுல இதை முடிச்சு கொண்டு இன்னும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த மந்திரங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும், அதனுடைய அர்த்தங்கள் என்ன, அதுக்கும் வேதாத்திரியத்துக்கும் உள்ள சம்பந்தங்களை நாம் ஏற்படுத்தி அதனுடைய கம்பேரிசன் பண்ணி அதை பார்க்கலாம் என்று இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன். இதுவரையில் எனக்கு சித்தர்களை பற்றி பேசியும், சித்தர்களை பற்றி ஐயா நீங்க எவ்வளவு நிதானமாக வேணுங்கிற காலங்கள் எடுத்துங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க என்று ஆதரவு அளித்து என்னை இவ்வளவு தூரம் பேச வைத்து ஒரு புண்ணியத்தை எனக்கு சேர்த்து வைத்த பேராசிரியர் அருள்நிதி மறை மதன் ஐயா அவர்களை நன்றி கூறி நான் இந்த சிந்தனையை இத்துடன் நிறுத்துகிறேன். வரும் ஞாயிற்றுக்கிழமையில் மேலும் தொடர்வோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன்.